Hudson Curd. வணக்கம். திரும்பவும் ஒரு மகாபாரத கதையோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு திருக்குறள் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. வேண்டற்க வென்றிடனும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கியற்று அப்படின்னு ஒரு குறள். ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியான குறள் தான். சூது இருக்குல்ல, கேம்பிளிங்கில் நீ ஜெயிச்சா கூட போகாதன்னு வள்ளுவர் சொல்கிறார். ஜெயிச்சா அப்புறம் தொடர்ந்து விளையாடுறதுல என்னங்க தப்பு, லாபம் தானே அப்படின்னு நம்ம கேட்போம்ல. வள்ளுவர் சொல்கிறாரு, நீ ஜெயிச்சா கூட விளையாடாத. ஏன் தெரியுமா? நீ கேம்பிளிங்கில் ஜெயிக்கிறல்ல, சூதில் ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா? மீன் இருக்குல்ல, அதனுடைய தூண்டில் கோல்டு பொண்ணை வச்சா எப்படி இருக்கும்? பொண்ணு தான், ஆனாலும் அது தொண்டையில் சிக்கி அந்த மீன் கஷ்டப்படல. அது மாதிரி தான் சூதாட்டத்தில் வெற்றி கூட தூண்டிலில் சிக்கிய மீனின் தொண்டையில் மாட்டிய முள் மாதிரி. அந்த முள் தங்கமாக இருந்தானே, வைரமாக இருந்தானே, அந்த மீனுக்கு அதுதான் மரணத்தை தரப்போகுது இல்லையா? அப்படித்தான் அப்படின்னு ஒரு திருக்குறளை எதிர்க்கார். சூது அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற எல்லா குறளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்தது. இந்த குறளை படித்த உடனே எனக்கு அடுத்த கேள்வி வந்தது. மகாபாரதத்தினுடைய மொத்த கதையும் நீங்கள் எந்த வடிவத்தில் படித்தாலும் எல்லா கதைகள்லையும் ஒரு விஷயம் மாறாது. தர்மன், அதாவது யுதிஷ்டிரன், அவன் அறத்தினுடைய மொத்த வடிவம். இதை எல்லா வடிவத்திலையும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி அறத்தினுடைய முழு வடிவமாக இருக்கக்கூடிய ஒருவன் எப்படிங்க போய் சூதாட்டத்தில் ஆடி உட்காந்து ஒன்று ஒன்றா இழந்து, மற்றதெல்லாம் இழந்தா பரவாயில்ல, கடைசியில் தம்பியெல்லாம் வச்சு அவங்களெல்லாம் தோற்று, தன்னையே தான் வச்சு தோற்று அதற்கு பிறகு பாஞ்சாலியையும் வச்சு தோத்தான்னு கேட்குறப்போ நமக்கு அந்த கேள்வி வருதா இல்லையா? இவனை போய் ரொம்ப ரொம்ப நல்லவன், இவன் தான் தர்மத்தின் வடிவம்லாம் சொல்கிறீங்களே, இந்த ஒரு விஷயத்தில் எப்படி சார் இப்படி கோட்டை விட்டான்? அந்த கேள்வி வருதில்ல. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த கதை. இதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்குது. எப்படி இவங்க அந்த சூதாட்டம்ன்றதுக்குள்ளே வந்தாங்கிறதுக்கான ஒரு சின்ன பேக்ரவுண்ட். பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருக்கும் இருந்த அந்த பனிப்போர், அவங்க 2 பேர் அஸ்தினாபுர அரண்மனையில் இருந்தப்போ ரொம்ப வலுப்பெற்று வந்து கொண்டே இருந்தது. இந்த போரினுடைய ஒரு கட்டத்தில், அதாவது போர்னாக்க ஆக்சுவல் சண்டை இல்லை, அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு பனிப்போர், இந்த போரினுடைய ஒரு கட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஒரு பகுதியை இந்திரபிரஸ்தம் அப்படின்ற ஒரு நாடாக்கி அதை பாண்டவர்களுக்கு கொடுத்து விடுவது. அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரர் தான் மன்னர், அவருக்கு கீழே துரியோதனன் இருந்து ஆட்சி செய்வதுன்ற ஒரு முடிவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்களுக்குள்ள அந்த அமைதி இருக்கணும். ஆனால் இருக்காது, ஏன்னா இயல்பிலேயே அது கிடையாது. இந்திரபிரஸ்தத்தில் இவங்க மிகப்பெரிய மாட மாளிகையை உருவாக்கி கொண்டார்கள். இவங்களுக்கு நல்ல அந்த மன்னர்களாக அவங்களுக்கு அங்கே வந்த வருவாய், செல்வம், அளவற்ற செல்வம் அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த கட்டத்தில் தான் தர்மன் ராஜசூய யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். ராஜசூய யாகம்ன்றது எப்படிப்பட்ட யாகம்னாக்க, எல்லாருக்கும் சுற்றி இருக்கிற மன்னர்கள் முன்னாடி நான் தான் மன்னாதி மன்னன் என்று முடிசூட்டி கொள்ளுவது தான் ராஜசூய யாகம். தர்மன் அந்த மாதிரி ராஜசூய யாகம் செய்ய போறான்னு கேள்விப்பட்ட உடனே அஸ்தினாபுரத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் அது பிடிக்காம தான் போகும். ரொம்ப குறிப்பாக சகுனிக்கும் துரியோதனனுக்கும் அது பிடிக்காம தான் போகும். ஆனால் தர்மன் முறைப்படி எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பி அவங்க எல்லாரும் வரணும்னு உண்மையிலேயே ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால் எல்லாரும் போனாங்க. பெரிய தந்தையான திருதராஷ்டிரனிலிருந்து துரியோதனனிலிருந்து அத்தனை பேரும் அந்த யாகத்துக்கு போனாங்க. போகிற நேரத்தில் எந்த காரணத்தினாலும் துரியோதனனுடைய மனம் ரொம்ப உற்சாகமாக இருந்தது அப்படின்னு மகாபாரதத்தினுடைய சில கதைகளில் இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதை ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு அதையும் மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதம் அதையும் அடியொற்றியதாக இருக்கும். இது வியாசரனுடைய மகாபாரதத்திலிருந்து வந்தது தான் இரண்டும். ஆனால் கொஞ்சம் இதனுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். அதனால் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த வடிவத்தில் உங்களுக்கு நாட்டம் இருக்கோ, பிடிச்சிருக்கோ. இன்னமும் மகாபாரதத்தை நீங்கள் தேடி போகணுன்றதுக்காகத்தான் இந்த கதைகளை நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுதான் எங்களினுடைய நோக்கம்.
அந்த மாதிரி போகிற போது அந்த பயணத்திலேயே துரியோதனனுடைய மனம் பொங்கி ததும்பி கொண்டிருந்ததுன்னு சொல்லி வெண்முரசுல ஜெயமோகன் எழுதுறாரு. இனிமே எல்லா சண்டைகளும் மறந்துருச்சு. அவங்க வந்த நாளிலிருந்து எங்களுக்குள்ளே இருந்த பகை என்பது இனிமேல் இருக்காது. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து என்னை அங்கே கூப்பிட்ருக்காங்க. நான் அங்கே போய் பார்க்க போகிறேன். இதற்கு பிறகு நாங்கள் ஒற்றுமையாக தான் இருப்போம். இந்த பாரத நாட்டிலேயே அண்ணன் தம்பியான நாங்கள் 2 பேர், அதாவது தருமனும் நானும், எங்களை மீறி எந்த மன்னனும் கிடையாதுன்ற அளவுக்கு எங்களுடைய கொடி இனிமே பறக்க போகிறது அப்படின்லாம் சொல்லிட்டு சந்தோஷமா போனான். துரியோதனனிடமிருந்து ஒரு நொடி கூட பிரியாதவர்கள் 2 பேர். ஒன்று அவனுடைய தம்பி துச்சாதனன், இன்னொன்று அவனுடைய நண்பன் கர்ணன். எல்லாரும் சேர்ந்து தான் போகிறாங்க. மனைவி பானுமதியும் போகிறான். அங்கே போய் அந்த யாகம் நடக்கிறது. யாகம் நடக்கிற அந்த கோலாகலத்தை பார்க்கிற போது துரியோதனனுடைய இருண்ட மனத்துக்குள் என்னதான் தான் நல்லவன்ற மாதிரி அவன் தனக்குத்தானே ஏமாத்திக்கிட்டா கூட மனதினுடைய சில ஆழங்களிலே இருக்கிற கருப்பு பக்கங்கள், கருப்பு புள்ளிகள் மறைவதே கிடையாது. அது இருக்குன்னு நமக்கே தெரியாமல் இருக்கும், ஆனால் அது இருந்துட்டு தான் இருக்கும். அந்த கருப்பு புள்ளியிலிருந்து பொங்கி வந்த பொறாமை துரியோதனனை ஆட்கொண்டது. முக்கியமாக அவனுடைய பொறாமைக்கு காரணம் இவங்க இவ்வளவு செல்வந்தர்களான்ற ஒரு எண்ணம். அஸ்தினாபுரம் தான் ரொம்ப பழமையான நாடு. ஆனால் அந்த நாட்டுக்கு இருந்த செல்வத்தை விட புதிதாக ஏற்படுத்தப்பட்ட இந்த நாட்டினுடைய செல்வம் அப்படி இருக்கு. அதுவும் இந்த ராஜசூய யாகத்துக்கு மன்னர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்தியாவில் 56 மன்னர்கள், 56 மன்னர்களும் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் அந்த கிஃப்ட் கொண்டு வருவாங்க இல்லை, அது மன்னர்கள் கொடுக்குற கிஃப்ட்ன்றது எப்படி இருக்கும்? என்ன வைரம், என்ன மாணிக்கம், என்ன மரகதம், எவ்வளவு பொற்காசுகள் வந்து குவியுது. அப்படி குவிகிற செல்வத்தை பார்த்து பற்றி எரிகிறது துரியோதனனுடைய நெஞ்சம். ஆனால் ஒன்றுத்தையும் காமிச்சிக்க முடியாது. அந்த இடத்துல சிரிச்ச மாதிரி தான் இருக்கணும், வேற வழி இல்லை. அந்த நிகழ்வுகளின் போது தான் அந்த நிறைவு நாள் விருந்து, அந்த விருந்து நடக்கிற மாளிகைக்கு அப்போ தான் அவங்க முதல் முறையாக போகிறாங்க. அந்த மாளிகை உருவாக்கப்பட்ட விதமே ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் உண்மையில் அது தண்ணி இல்லை. தண்ணி இருக்குது, ஆனால் அதை பார்த்தா அது படம் வரைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த மாளிகை அவ்வளவு விசித்திரமாக கட்டப்பட்டிருக்கு. பார்த்து 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 அதனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் யார் நிர்மாணித்திருப்பார்கள்னு உங்களுக்கு தெரியும் தானே? திரௌபதியை தவிர வேறு யார் செய்திருக்க முடியும்? அந்த அரண்மனையினுடைய ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு இடமும் அவளுடைய திட்டத்தில் இருப்பது, அவளுடைய கனவு அவளுடைய மனக்கண்ணில் விரிந்தது. அவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாரும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டமாக தான் வந்தான் துரியோதனன். ஆனால் அங்கங்கே எல்லாரும் பார்க்க போனதில் ஒரு கட்டத்தில் தனியாயிட்டான். அதை பார்க்க பார்க்க அந்த வயிற்றில் இருக்கிற பொறாமை என்பது பற்றி எரிகிறது அவனுக்கு. இப்படி ஒரு செல்வமா, இப்படி ஒரு செல்வாக்கான்னு பார்த்துக்கிட்டே வந்தவன் ஒரு இடத்துல தண்ணி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்து அப்படி அடி அடித்து வச்சான். அது பார்த்தா கடைசியில் தண்ணியே இல்லை. அந்த இடத்துல அது தண்ணி மாதிரி ஒரு தோற்றம், அவ்வளவுதான். இன்னொரு இடத்துல உண்மையாகவே தண்ணி இருந்தது. ஆனால் போன இடத்துல வந்த அந்த அனுபவத்தை வைத்து துரியோதனன் அது ஏதாவது டிராயிங் மாதிரி தான் இருக்கும், அது ஏதாவது ஓவியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக கால் வச்சான். வழுக்கி கீழே விழுந்துட்டான். அந்த நேரம்னு பார்த்து நிறைய பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. ஏன்னா இவன் கீழே விழுந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் விருந்து நடைபெற இருக்கிறது. அந்த விருந்துக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக போயிட்டுருக்கு. பணிப்பெண்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க. நிறைய மன்னர்கள் விருந்துக்கு ஏற்கனவே வந்துட்டாங்க. பாண்டவர்கள் எல்லாரும் அங்கே இருந்து வர்றவங்களை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக திரௌபதி அங்கே நின்று கொண்டு அந்த விருந்துக்கான கட்டளைகளை பிறப்பித்தவாறே இருந்தாள். இவன் தடுமாறி கீழே விழுந்த போது நிறைய மன்னர்கள் சிரித்து விட்டார்கள். நம்ம எல்லாரும் செய்யறது தானே. திடீர்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் கீழே வந்துட்டானா சில சமயம் நாம் அதை பார்த்து சிரிச்சிடுறோம் தானே. அதுதான் அன்றைக்கு நடந்தது. துரியோதனனை தூக்கி விடுவதற்காக கர்ணன் மிக வேகமாக அங்கே வந்தான். தன்னுடைய நண்பன் கீழே விழுவது அவனால் பொறுத்துக்க முடியுமா? அதற்கு முன்பே துச்சாதனன், இந்த துரியோதனனையே தன்னுடைய உயிராக நினைக்கிற அவனுடைய தம்பி, அவங்க தூக்கி விட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு வினாடிக்கும் குறைவான நேரம் ஒரு கத்தி இன்னொரு கத்தியை மோதுகின்ற அந்த ஒரு நொடியிலே பாதி நேரத்தில் துரியோதனனுடைய கண்ணும் திரௌபதியினுடைய கண்ணும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டு விட்டன. திரௌபதி அப்போது சிரித்தாளா? அவளுடைய முகத்திலே அந்த புன்னகை விரிந்ததா? அப்படி விரிந்த அந்த புன்னகையிலே ஒரு ஏளனம் இருந்ததா?
யாருக்குமே தெரியாது. துரியோதனனுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். அவள் பார்த்ததும் பார்க்காதத மாதிரி முகத்தை திருப்பி கொண்டதைத்தான் அவன் கவனித்தான். அவன் அதை கவனிச்சுட்டா, ஆனா கவனிக்காத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டதை அவன் பார்த்துட்டான். ஆனா அப்படி திரும்புகிற அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ல அந்த உதட்டிலே இருந்த ஒரு புன்னகையும், அந்த புன்னகைக்குள்ளே பொதிந்திருந்த ஒரு சின்ன ஏளனத்தையும் அவனுடைய நெஞ்சம் பதிந்து கொண்டு விட்டது. அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவன் பழைய துரியோதனன் இல்லை. அதுதான் அந்த நிறைவு நாள். அந்த விருந்து முடிந்தது. அவன் தங்கியிருந்த மாளிகைக்கு துரியோதனன் வந்தான். ஆனா துரியோதனன் பக்கத்துல கூட யாருமே போக முடியல. ஏன்னா மதுவை அப்படி குடிக்கிறான். அவனுடைய தம்பிகள் யாரும் நெருங்க முடியல. யார்கிட்ட போனாலும் அவன் ஒரு அடி வச்சா எப்படி இருக்கும்? யாரால தாங்க முடியும்? அடிச்சு அவங்கள வெளியில அனுப்புறான். அவங்க தங்கியிருந்த மாளிகையினுடைய கதவுகள் கூட நொறுங்கி போற தூணை ஒரு அடியிலே உடைச்சிருக்கான். யாராலும் அவனை கட்டுப்படுத்த முடியல. அவனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஒரே ஒருவருக்குத்தான் இருக்கிறது. அது அவனுடைய நண்பன் கர்ணனுக்கு மாத்திரம்தான். கர்ணன் தங்கியிருந்த மாளிகைக்கு துரியோதனனுடைய தம்பிகள் போகிறாங்க. தம்பிகள் போயிட்டு, நீங்கள் மாத்திரம்தான் வரணும், உங்களை தவிர வேற யாருக்கும் அவர் கட்டுப்பட மாட்டான். கர்ணன் நான் வரமாட்டேன்னு சொல்கிறான். நீங்கள் இந்த நேரத்தில் வராமல் எப்படி? அவனையும் அண்ணான்னு தான் அவங்க அழைக்கிறாங்க. நீங்கள் எப்படி வராமல் இருக்க முடியும் அண்ணா? பெரியவரை மூத்தவரை நீங்கள் மாத்திரம் தானே காப்பாற்ற முடியும். உங்கள் மூத்தவர் எந்த மனநிலையில் இருக்காரோ நானும் அதே மனநிலையில் தான் இருக்கேன். ஏன்னா அவர் விழுந்தது அந்த நேரத்தில் நடந்தது அப்படின்றத நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். என் நண்பனுக்கு நேர்ந்தது எனக்கு நேர்ந்தது இல்லையா? நானும் அதே மனநிலையில் தான் இருக்கேன். என்னை ரொம்ப கூப்பிட்டிங்கன்னா நானும் உங்களை அடிச்சிடுவேன் போங்கன்னு கர்ணன் குரலை உயர்த்த, நீங்கள் வாங்கன்னு அவங்க கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அங்கே போய் துரியோதனனை பார்த்து, கர்ணனை பார்த்த உடனே தான் கொஞ்சம் துரியோதனனுடைய மனம் அடங்கிற்று. ஏன்னா அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் கர்ணன் தானே. அவனை பேசவே விடலை கர்ணன். இதற்கான நிச்சயமாக ஒரு நாள் அவள் பதில் சொல்லுவாள். உன்னுடைய அவையிலே அவள் வந்து நிற்பாள் துரியோதனா. இது என்னுடைய கடமை, இது என்னுடைய பொறுப்பு என்று கர்ணன் சொல்லுகின்றான். அதற்கு பிறகு அடுத்த நாள் எல்லாரும் முறையாக வந்து வழி அனுப்பணும்னு தான் அவங்க வராங்க. தருமனும் தம்பிகள் எல்லாரும், ஏன் பாஞ்சாலி திரௌபதியுமே கூட முறையாக இவர்களை வழி அனுப்புவதற்காக வருகிறார்கள். அந்த உபசரிப்பு எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் விரைந்து அஸ்தினாபுரத்துக்கு துரியோதனன் திரும்பி வருகிறான். திரும்பி வந்ததிலிருந்து அவன் பழையவன் இல்லை என்பதை அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருமே தெரிந்து கொள்கிறார்கள். போனவன் இல்லை, வந்தவன். அதுக்கு நடுவில் என்னவோ நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்றது யாருக்கும் தெரியாது. மிகச்சில பேருக்குத்தான் தெரிந்திருந்தது. அவனுடைய மாமனான சகுனி சொன்னான், எத்தனை நாள் தான் நீ இப்படியே மனசுல வச்சு 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 நீ குமுறிக்கிட்டே இருக்க போறியா? இதற்கு ஒரு முடிவு வேண்டும். இந்த முடிவை உடனடியாக நாம் தேட வேண்டும். இதை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு நம்ம பொறுமையா போறோம், நம்ம ஒத்துமையா இருக்கணும். இதை தள்ளி போடுவதனால இது பெருசாகி உன்னையே இது அழிக்கும். அப்போ துரியோதனன் சொன்னா, மாமனே என்னை அதை அழித்தா பரவாயில்ல. ஏன்னா இப்படி நான் வந்து முன்னாடி அவமானப்பட்டு நின்ற ஒரு வாழ்க்கையை வாழுவதை விட நான் அழிவது என்பது எவ்வளவு மகிழ்ச்சியானது. அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். என்ன வேணுங்கிற இப்போன்னு மாமன் கேட்கிறான். துரியோதனன் சொல்கிறான், போர். வேற என்ன வேணும் எனக்கு? போரை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். அது ஒன்றுக்காக தான் நான் காத்திருக்கிறேன். இப்போ சகுனி கேட்கிறான், போருன்னு வந்தால் உன்னால் ஜெயிக்க முடியுமா? என் நண்பன் கர்ணன் இருக்கிற போது நான் ஜெயிக்காமல் வேறு யார் ஜெயிக்க முடியும்? அந்த பக்கத்தில் இருக்கிற யாரையும் விட கர்ணன் பெரிய வீரன் இல்லையா? என் பக்கத்தில் தான் பீஷ்மர் இருப்பார், என் பக்கத்தில் தான் துரோணர் இருப்பார். நான் ஏன் ஜெயிக்க முடியாது? சகுனி சொல்கிறான், பீஷ்மர் துரோணர்லாம் உன் பக்கத்தில் இருப்பாங்களான்றதை உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் கர்ணன் இருப்பான். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சியா நீ துரியோதனா? போருன்னு நடந்தா இது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்குமான போரா இருக்காது. இது பாரதம் முழுக்க பங்கேற்கிற போரா இருக்கும். உன் பக்கத்துல நிறைய மன்னர்கள் வருவாங்க, அவங்க பக்கத்துல நிறைய மன்னர்கள் வருவாங்க. இது பாரதமே செய்கிற ஒரு போர். ஆனா உன் பக்கத்துல இருக்கிற மற்ற மன்னர்கள் எல்லாருமே கர்ணனை தன்னுடைய தலைமையா ஏத்துப்பாங்களா? நீ என்னுடைய இந்த போருக்கான தலைமை தளபதியா கர்ணனை நீ நியமிச்சாக்க அவனுடைய குலத்தை உத்தேசித்து அவனுக்கு கீழே இருந்து போர் புரிவதை மற்ற மன்னர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி கேள்வியை கேட்கறதுக்கு சகுனியை தவிர வேறு யாருமே கிடையாது. துரியோதனன் நின்று விடுகின்றான். தன்னுடைய நண்பனை வைத்துக்கொண்டு போருக்கு போகணுன்றது தான் அவனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் மாமன் கேட்ட ஒரு கேள்வியில் அப்படியே நின்றுட்டு, அப்போ நான் என்ன தான் செய்யணும்னு சொல்கிறீங்க? நான் இப்படியே இந்த அவமானத்திலே புழுங்கி 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 வாழ்க்கை முழுக்க சாகணுமான்னு கேட்குறான். அதுக்கு மாமன் சொல்கிறான், இல்லை,
நம்முடைய முறைகளில், நூல்களில் 2 மன்னர்கள் அல்லது 2 அரசுகள் நேருக்கு நேர் போர் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது அதுக்கு மாற்றா சிலதெல்லாம் இருக்குது. ஏன் நேருக்கு நேர் போர் செய்ய முடியாத நிலைமை இருக்கும்? சில மன்னர்கள் நினைப்பாங்க, நம்ம 2 பேருக்கு தானே சண்டை, ஏன் மக்கள்லாம் சாகணும், ஏன் பெரிய ரத்த ஆறு ஓடணும், 2 நாட்டினுடைய பொருளாதாரமும் முழுக்க போயிடும் இல்லையா? அதனால் போர் அதற்கு மாற்றாக சில போர்கள் இருக்குது. இப்போ 2 மன்னர்களுமே மல்யுத்த வீரர்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒருவரோடு ஒருவர் சண்டை போடலாம். இந்த மாதிரியான சில போர்கள்லாம் இருக்குது. அது ஏதாவது ஒன்று செஞ்சாலும் அவங்கள ஜெயிக்கலாம். அப்போ துரியோதன் கேட்குறான், அது மாதிரி என்ன போர் நான் இப்போ செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அவர்களை சூதாட்டத்துக்கு நீ அழைக்கலாம். நாற்களம் அமைத்து, நாற்களம்ன்றது தான் அந்த சூதாட்டத்துக்கான அமைப்பு. அதுக்கு பல வடிவங்கள் இருக்குது தானே. இந்த ஆடுபுலி ஆட்டத்திலேருந்து ஆரம்பித்து பல வடிவங்கள். நாற்களம் அமைப்பது என்பது 4 படைகளையும் கொண்டு இரு பக்கங்களிலும் போரை அந்த காகிதத்தில் நடத்தி காட்டுவது, அல்லது அந்த சின்ன களத்திலே நடத்தி காட்டுவது. பகடைகளை உருட்டி அந்த பகடைகளில் என்ன எண் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நகர்த்தி யார் வென்றார்கள் என்று முடிவு செய்ய வேண்டியது. அதை நடத்தலாம். நம்முடைய நூல்களில் இதுக்கான விதி இருக்குது. நாற்களத்திலே பகடை உருட்டி பகடை ஆடுகிற போது அதை வென்றவன் போரிலே வெற்றி பெற்ற மன்னனாகவே கொல்லப்படுவான். இதை நீ தருமனோட நீ நடத்தினா என்ன? துரியோதனன் சொன்னா, அவன் எப்படி வருவான் இதுக்கு? அதற்கு சகுனி சொல்கிறான், நீ நாளெல்லாம் தருமனை நினச்சே வாழ்ந்திருக்க உன் வாழ்க்கையில், ஆனால் அவன் யாருன்னு உனக்கு தெரியல. அவன் யாருன்னு எனக்குத்தான் தெரியும். தருமனுக்கு சூதாட்டத்திலே பெரிய பிரியம் உண்டு, விருப்பம் உண்டு. அடிக்கடி அந்த விளையாட்டை அவன் விளையாடி கொண்டே தான் இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அந்த விளையாட்டில் தான் ரொம்ப பெரிய விற்பனன், தனக்கு ரொம்ப நாளா அந்த விளையாட்டு தெரியும்னு அவன் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் நீ கூப்பிடுற போது மறுக்க மாட்டான், ஆனால் மறுக்க முடியாதபடி நாம் கூப்பிடணும்னு மாமன் சொல்லித்தரான். சரி, இதுக்கு யார் ஒத்துக்கிட்டாலும் முதல்ல எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், அவரை எப்படி சம்மதிக்க வைப்பதுன்னு கேட்குறான். அதுக்கு தானே நான் இருக்கேன்னு சொல்லி சகுனி துரியோதனனோடு திருதராஷ்டிர மன்னனை பார்க்க போகின்றார். திருதராஷ்டிர மன்னனுடைய நியாய உணர்வை மகாபாரதம் முழுக்க வியாசரும் எழுதுகிறார், பாரதியும் பாஞ்சாலி சபதத்தில் அப்படித்தான் எழுதுகிறார். இவங்க வந்த உடனே என்ன நீ போயிட்டு வந்த எல்லாம் அதெல்லாம் கேட்குறாங்க. கேட்ட உடனே துரியோதனன் சொல்கிறான், என்னென்ன செல்வங்கள் அவங்களுக்கு, அடேங்கப்பா எவ்வளவு பணம், எவ்வளவு பொண்ணு, நாமும் இருக்கோமே, இவ்வளவு பாரம்பரியம் மிக்க பழமையான அரசாங்கத்தை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நம்மள்ட்ட அவ்வளவு பணம் இருக்கா? செல்வம் இல்லாத மன்னவனுக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? அவனுக்கு படை இருக்குமா? அவனுக்கு செல்வாக்கு இருக்குமா? அவங்க எப்படி இருக்காங்க, நாம் எப்படி இருக்கோன்னு கொதிச்சு கொந்தளிக்கிறான். அப்போ திருதராஷ்டிரர் சொல்கிறான், நீ வருத்தப்படுறதுல ஒன்றும் இல்லை, அவன் உன் சகோதரன் தானே, அவன் நல்லா இருந்தா என்ன, நீ நல்லா இருந்தானே, நீ விட்டு கொடுத்து தான் போகணும். அந்த மாதிரி என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவங்க என்னை சரியாக நடத்தினாங்களா? அங்கே போன உடனே முதல் மரியாதையை கண்ணனுக்கு கொடுத்தார்களே தவிர எனக்கு முதல் மரியாதையை கொடுக்கல. இவ்வளோ மன்னர்களை கூப்பிடுற போது யாரோ ஒருவருக்கு முதல் மரியாதையை கொடுக்கணும். அதுதான் அந்த ராஜசூய யாகத்தினுடைய ஒரு ப்ரொசீஜர். அது முதல் மரியாதையை தர்மனும் மற்ற பாண்டவர்களும் கண்ணனுக்குத்தான் கொடுத்தார்கள். அது இவன் மனசில் இருக்கும்போது எனக்கு முதல் மரியாதை கொடுக்கல. அதுக்கு திருதராஷ்டிரன் சொல்கிறான், உனக்கு எப்படி முதல் மரியாதை கொடுப்பாங்க? ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துப்பாங்களா? ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தர் பாராட்டிப்பாங்களா? வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தானே நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒரு விருந்து, ஒரு திருமணம், எந்த விழாவாக இருந்தாலும் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தானே மரியாதை. நீ அந்த வீட்டை சேர்ந்தவன் அவங்க நினச்சதுனால தான் உனக்கு முதல் மரியாதை கொடுக்கல. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எந்த காலத்திலும் உங்கள் தம்பியுடைய பிள்ளைகளை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய சொந்த பிள்ளைகள் எப்படி போனாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறேன், எங்கள் மாமன் ஒரு திட்டத்தோடு வந்திருக்கார், அதற்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று திருதராஷ்டிரனிடம் துரியோதனன் சொல்லுகிறான். உன் மாமன் கொண்டு வர திட்டம்லாம் எனக்கு தெரியாதா? அவன் தானே அரக்கு மாளிகையிலே பாண்டவர்களை கொல்ல சொல்லி திட்டம் கொடுத்தவனு அவன் தானே, இப்போ என்ன திட்டம்னு மன்னன் கேட்க சகுனி தன்னுடைய திட்டத்தை சொல்லுகிறான். 2 பேரும் போர் செஞ்சால் தானே 2 பக்கத்துலேயும் இறப்பு இருக்கும், அழிவு இருக்கும். உங்கள் மகன்களெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. நான் இப்போ சொல்ல போகிற யோசனையில் எந்த அழிவும் கிடையாது, ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாது, எந்த மக்களுக்கும் ஆபத்து வராது. அப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அது என்ன திட்டம்? ஏனென்றால் போர் என்று செய்தால் தானே அழிவு. நாம் நாற்களப்படை அமைத்து இதை ஒரு பகடையாட்டமாக ஆடினால் அதை ஜெயிச்சவன்
யாரோ அவன் முன்னாடி தோற்றவன் தன்னுடைய மணிமகுடத்தை கழற்றி வைக்க வேண்டும். அப்புறம் ஜெயிச்சவன் ஒரு ராஜசூய யாகம் செய்தால் தோற்றவன் வென்றவன் தான் மாமன்னன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொன்னால் அவங்களும் ஒத்துப்பாங்க. அதற்கு பிறகு இந்த 2 பேருக்கும் பகைமை இருக்காது, ஒத்துமையாக போயிடுவாங்க. இதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுங்கன்னு சகுனி சொல்கிறோம். திருதராஷ்டிரனுக்கு மனம் இல்லை. திருதராஷ்டிரன் சொல்லுகிறான், நீ வீரனாக இருந்தால் களத்தில் போய் போராடு. இந்த மாதிரி பின்வாசல் வழியாக வந்து ஜெயிப்பதெல்லாம் மன்னவர்களுக்கு வீரர்களுக்கு அழகில்லை அப்படின்னு. இப்போ துரியோதனன் சொல்ற, என்னை அப்படி போக விட மாட்டேன்றீங்க, இப்படி போக விட மாட்டேன்றீங்க. இவ்வளவு காலமும் என் வாழ்வில் அவர்களோடு சண்டை போட வேண்டும்னு நான் சொன்ன போது சகோதரர்களோடு போராடக்கூடாது போராடக்கூடாது போராடக்கூடாதுன்னு தடுத்தீங்க. இப்போ அதற்கு போராட்டத்துக்கு பதிலாக இன்னொரு வழி என் மாமன் சொன்னார், அதற்கும் நீங்கள் ஒத்துக்கலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ திருதராஷ்டிர மன்னனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அவனுடைய மனத்துக்குள்ளே இருந்த ஒரே ஒரு பலவீனம் தன் மகன் மீது இருந்த பாசம். கட்டிக்காத்த நீதி, கட்டிக்காத்த தர்மம் அத்தனையும் மீறி ஒருவருக்கு பிள்ளைகள் மீது இருக்கிற பாசம் அதை விட அதிகமான அந்த மன்னன் எந்த தவறையும் செய்வான் என்பதற்கு திருதராஷ்டிரர் தான் சரியான உதாரணம். கடைசியாக மகன் சொன்னதுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த தந்தை ஒத்துக்கொள்கிறார். ஏனென்றால் பார்வையற்ற அந்த தந்தைக்கு மகனுடைய உள்ளம் படுகிற பாடு தெரிகிறது. நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு புள்ள சொன்னப்புறம் என்ன செய்வது? சரி, இப்போ அவர் கேட்குறாரு, நீ போய் கூப்பிட்டாலும் அவன் எப்படி ஒத்துப்பான்? உங்களிடமிருந்து ஒரு ஆணை போனால் தருமன் அதை மீறவே மாட்டான். நீங்களே ஒரு ஆணையை இடுங்க. தருமனை வர சொல்லி அந்த கடிதத்தை நீங்கள் எழுதினால் பெரிய தந்தையான நீங்கள் சொன்னதை தருமன் ஒரு நாளும் மீற மாட்டான். அதுவும் அனுப்புறத யார்ட்டையோ கொடுத்து காவலாளிகள்கிட்டலாம் கொடுத்து அனுப்பாதீங்க. உங்கள் தம்பி விதுரர் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. விதுரரே போய் அழைத்தால் அவர்கள் கட்டாயம் வருவார்கள் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தது? வேற யார்? சகுனி தான். திருதராஷ்டிரர் அந்த கடிதத்தை எழுத சொல்லுகின்றார். இந்த மாதிரியான ஒரு ஆட்டம் இது போருக்கு பதிலாக நாம் செய்து கொள்ளுகின்ற ஒரு உடன்படிக்கை மாதிரி தான். இதில் தோற்றவர்கள் தங்களுடைய மணிமுடியை வென்றவர்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரிலாம் எழுதிட்டு இதற்கு நீ கட்டாயம் வரணும், நாலு தேதியெல்லாம் போட்டு கடிதம் முடிக்கிற நேரத்திலே சகுனி ரொம்ப கேஷுவலாக சொல்கிற மாதிரி, தருமன் மாத்திரம் வந்தால் போதாது, தம்பிகளும் மகாராணியாக இருக்கிற திரௌபதியும் நீங்கள் வரவேற்று அந்த கடிதத்தில் எழுதிருங்கன்னு சொல்கிறார். அப்படியே அந்த கடிதம் எழுதப்பட்டது. கடிதத்தை எடுத்துக்கொண்டு விதுரர் இந்திரபிரசத்துக்கு போகிறார். விதுரனுடைய மனத்துக்குள் இவர்கள் வர வேண்டாம் என்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் கொண்டு போகிற கடிதத்திலே திருதராஷ்டிரனுடைய ஆணை அல்லது அவருடைய அழைப்பு இருக்கிற காரணத்தினால் தருமன் உடனடியாக போவது என்ற முடிவை எடுத்து விட்டார். தம்பிகள் என்ன செய்ய முடியும்? அண்ணன் சொல்கிறத கேட்கறத தவிர அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. பீமனுக்கு இதிலே விருப்பம் இல்லை. ஆனால் பெரிய தந்தையை அழைத்திருக்கிற போது நாம் போகணும். இங்கிருந்து கிளம்பி போன போது துரியோதரனுக்கு ஏதோ ஒரு மன வருத்தம். அவன் நம்மள்கிட்ட சொல்லிக்காமலே போயிட்டான். அதனால் உறவுக்கு கை கொடுப்பதற்கு ஒரு கட்டம் வந்தால் கட்டாயமாக நான் அதை கொடுத்தே தீர்வேன். ஏன்னா உங்கள் 4 பேருக்கு மாத்திரம் நான் அண்ணன் இல்லை, அவங்க 100 பேருக்கும் கூட நான் தான் அண்ணன். அந்த கடமை எனக்கு இருக்கிறது, அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறது சொல்லி வேற வழி இல்லாமல் எல்லாரும் கிளம்புகிறார்கள். கிளம்புகிற நேரத்தில் திரௌபதி அவளுக்கே உரிய புத்திசாலித்தனத்தோடு பின்னாடி நடப்பவைகள் எல்லாம் எப்படியோ அவளுடைய உள்ளுணர்வுக்கு தெரிகிறது. எல்லா பெண்களுமே அப்படித்தானே, பின்னாடி வருவதை அவர்களுடைய உள்ளுணர்வு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். திரௌபதி கேட்கிறாள், நீங்கள் அண்ணன் தம்பி விளையாட போகிறீங்க, நீங்கள் சதுரங்க ஆடுங்க, சூதாட்டம் ஆடுங்க, திரும்பி வாங்க, நான் எதுக்கு வரணும்? சூதாட்ட அவைக்களத்திலே எப்படியுமே பெண்களுக்கு இடம் கிடையாதே, நான் அங்கு வர முடியாது, அதனால் நான் இந்திரபிரஸ்தத்திலேயே இருக்கிறேன் என்று திரௌபதி சொல்லுகின்றாள். தருமன் மிக கடுமையாக அவளை பார்த்து, எங்கள் பெரிய தந்தை எழுதிய மடலை நீ படிச்சியா? அதில் கட்டாயமாக நீயும் வரணும்னு அழைப்பு இருக்குது, உன்னோட தான் வர சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய கட்டளையை நான் மீற முடியாது என்று சொல்லுகிறார். திரௌபதிக்கு வேறு என்ன வழி இருக்கிறது? நிறைய குடும்பங்களில் நீங்கள் பாருங்கள், இந்த உறவை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்கள் துடிக்கிற துடிப்பை சில சமயம் பெண்கள் இவ்வளவு துடிக்கணுமா, இப்படியாவது போகணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவர்களுடைய உள்ளுணர்வு அவர்களுக்கு சொல்லுகிறது இது சரியில்லைன்னு. ஆனால் அந்த உறவுக்காக ஆண்கள் போகிற போது அவர்கள் தடுக்கவே முடியாது. எல்லா வீடுகளிலுமே நடக்கிறது தான் அது. அதனால் திரௌபதியும் வேறு வழி இல்லாமல் கிளம்பி போகின்றாள். அவர்களுக்கு அங்கே பெரிய மகத்தான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பெரிய மாளிகையிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள்.
அடுத்த நாள் தான் அந்த நாற்களப்படை அது நடக்க இருக்கிறது. அன்று காலையில் திரௌபதியை பார்த்து அவள்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தருமன் நினைக்கிறார். அப்போதுதான் தருமனுக்கு சொல்லப்படுகிறது, அவள் வீட்டு விலக்காக இருக்கிற காரணத்தால் அந்த மாளிகையிலே தனியான ஒரு இடத்திலே இருக்கிறார். அப்போது போய் நேரே பார்த்து சொல்லிக் கொள்ளுவது என்பது அந்த காலத்தில் முறையாக கருதப்படவில்லை. அதனால் திரௌபதியை பார்க்காமலேயே தான் தருமன் அங்கே கிளம்பி போகின்றான். நாற்களப்படை மிக பெரிதாக அமைக்கப்பட்டு இருக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த ஆட்டத்தினுடைய விதிமுறைகள் படிக்கப்படுகின்றன. விதிமுறைகள் படிக்கப்படுகின்ற போது ஒரு விஷயத்தை தருமன் கவனிக்கிறார். அந்த விதிமுறைகளின்படி அங்கே துரியோதனன் ஆடலை. துரியோதனன் யாருக்காவது தன்னுடைய ஆட்சிக்கு கீழ்ப்பட்ட யாராவது ஒருவரை ஆட வைக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாஸ் அதில் இருக்குது. அதனால் சகுனியை ஆட வைக்கிறார். இந்த பக்கத்தில் தருமன் யாரை ஆட வைக்க முடியும்? ஒருவேளை கண்ணன் அவர்கள் கூட வந்திருந்தால் கண்ணனை ஆட வைத்திருக்கலாம். ஆனால் கண்ணனுக்கு சொல்லுவதற்கோ இந்த தகவலை தெரிவிப்பதற்கோ நேரமே இல்லாதபடி தான் அவங்க உடனடியாக கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க கண்ணன்ட்ட இதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் சகுனி டைமே கொடுக்காம அவங்கள உடனடியாக வர வச்சிருக்காரு. அதனால் தருமன் நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன், நானே விளையாடுறேன்னு இந்த பக்கத்திலே உட்காருகிறார். முதல் ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது. அப்போது தான் சகுனி சொல்லுகிறான், தருமனே, நாங்கள் அஸ்தினாபுரத்தினுடைய செல்வங்களை வைத்து ஆடப்போகிறோம், நீ எதை வச்சு ஆட போகிற? தருமனுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லையே, இந்த ஆட்ட விதிமுறைகள் அப்படி கிடையாது, எதையும் வச்சு ஆடுற மாதிரி சொல்லலையே. இல்லையே, நாங்கள் எழுதின மடல்லையே அதெல்லாம் ரொம்ப விவரமாக எழுதியிருக்கோமே, ஒவ்வொரு ஆட்டத்திலும் எதையாவது வைத்து ஆடலாம், அதை யார் அதை பெறுகிறார்களோ அவர்கள் வென்றவர்கள். இப்போ இவ்வளவு பெரிய சபையில் எல்லாரும் கூடி இருக்கிற போது, அந்த சபையை கவனித்து கொண்டிருக்கிற போது, அப்படின்னா இந்த ஆட்டத்துக்கு நான் வரலன்னு சொல்லுவதற்கு தருமனுக்கு அவமானமாக இருந்தது. சரி, ஒத்துக்கொள்கிறேன் என்று அப்படித்தான் தருமன் சொன்னான். முதலிலே அவர்களினுடைய அந்த ஆநிரைகள், அது ஆடு மாடுகளை வைத்து ஆடுகிறார்கள். முதல் 2 ஆட்டத்தில் தருமன் தான் வெற்றி பெறுகின்றான். வெற்றி பெற தருமனுக்கு இது எனக்கு தெரியாத விளையாட்டான்ற எண்ணம் வருது. இங்கே தான் அந்த திருக்குறள் திரும்ப நம்முடைய நினைவுக்கு வருதுல்ல, வெற்றியே பெற்றாலும் கூட சூதாடாதே, ஏனென்றால் சூதாட்டத்தில் நீ பெறுகிற வெற்றி நீ மீன் விழுங்கிய தூண்டிலில் இருக்கிற தங்கத்தை போன்றது அப்படின்ற திருக்குறளுக்கு சரியான விளக்கம் இதுதான். அந்த முதலிலே பெற்ற 2 வெற்றிகளிலே தருமன் மகிழ்ந்து சிரித்து, இனிமே எப்பவும் நான் தான் வெல்ல போறேன்னு நினைக்கிற போது தான் நீ உன்னுடைய மணிமகுடத்தை வைத்து ஆடு என்று சகுனி சொல்லுகின்றான். கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய மணிமகுடத்தையும் செங்கோலையும் வைத்து தருமன் ஆடுகின்ற போது பாரதியார் எழுதுகிறார், தாயம் உருட்டலானார் அங்கே சகுனி வென்று விட்டான் என்று எண்ணுகின்றார். நாட்டை வைத்திழந்தான், செல்வங்களை வைத்திழந்தான், பிறகு தன்னுடைய தம்பியான சகாதேவனை வைத்திழந்தான், நகுலனை வைத்திழந்தான். 2 பேருமே போயிட்டாங்கன்ன பிறகு இந்த விளையாட்டை நிறுத்திக்கலாமான்னு தருமன் ஒரு நொடி யோசித்த போது சகுனி சொன்னா, என்னப்பா, உன்னோடு கூட பிறந்த தம்பிகளான அர்ஜுனனையும் பீமனையும் வச்சு இழக்க மாட்டேன், ஆனால் உங்கள் சித்தியனுடைய பிள்ளைகளை மாத்திரம் வச்சு இழப்பியா? அவ்வளோ பாகுபாடு உனக்கு இருக்கா என்று சகுனி கேட்க, அதற்கு பிறகு அர்ஜுனனை வைத்தான், அங்கேயும் தோற்று போனான். பீமனை வைத்தான், அப்போவும் தோற்று போனான். கடைசியில் தன்னைத்தானே பணயம் வைத்தான், அப்போதும் தோற்று போனான். எல்லாமே முடிந்தது, இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று தலை கவிழ்ந்து அவர்கள் உட்கார்ந்திருக்கிற போது சகுனி சொன்னான், இன்னும் ஒரு வாய்ப்பு உனக்கு தரேன், இது மட்டும் என்னென்ன இழந்தையோ எல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்துறேன், அத்தனையும் என்ன ஆரம்பத்துலேருந்து இது மட்டும் எல்லாம் திருப்பி கிடச்சிரும், ஒன்றை மட்டும் நீ வச்சு ஆடினா நீ ஜெயிச்சிருவ. அந்த சூதாடி அதில் மனசு போனவங்களுக்கு தான் இந்த கட்டம் புரியும். எப்படியாவது ஜெயிச்சிடணுன்றதுனால தருமன் இவ்வளவு தோல்விக்கு பிறகும் விலகாமல், சரி எதை வைத்து இப்போ ஆடினா எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பீங்கன்னு கேட்குறான். பாஞ்சாலியை பணயம் வைத்து ஆடு, நீ நிச்சயம் ஜெயிப்ப, அவள் அதிர்ஷ்டமே உருவானவள், அவளை வைத்து ஆடினால் இவ்வளவு நேரம் போனது எல்லாம் வந்துடும். ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தன்னுடைய தேவியை பணயம் வைத்து தருமன் ஆடுவதற்கு ஒப்புக்கொண்டான். சபையே கலகலத்து நின்றது. அத்தனை பேரும் அதிர்ச்சியிலே உறைந்து நின்றார்கள். தாயம் உருட்டப்பட்டது. அங்கே சகுனி வென்று விட்டான். இப்படித்தான் பாஞ்சாலி பணையப்பொருள் ஆனாள். மகாபாரதம்ன்ற கதையை ஏன் திரும்ப திரும்ப நம்ம ஆர்வத்தோடு கேட்டுக்கிட்டே இருக்கோம்னாக்க, நம்ம வாழ்க்கையினுடைய ஏதோ சில பகுதிகளை அது நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. அப்படித்தான் அறமே உருவமாக வாழ்ந்த யுதிஷ்டன் என்கின்ற தருமபுத்திரனும்
சூதாட்ட களத்துக்கு போகிற போது எந்த நீதிகளுக்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுக்காமல் தன் மனைவியையே வைத்திழந்த கதைதான் மகாபாரதம் காலம் காலமாக நமக்கு சொல்லி வருகிற நீதிகளினுடைய உச்சமாக இருக்கிற கதை. நன்றி, வணக்கம். Hudson Card.